எல்லாருக்கும் உத்தரவு. யாரும் அன்றைய தினம் தசமி ஒருபொழுது ஏகாதசி ஒன்று ஆகாரம் இல்ல, துவாதசி வெளியர் காலையில் ஆகாரம். பிரியமுடன் தசமி ஒரு பொங்கு தருத்தி, பிரியமுடன் தசமி ஒரு பொங்கு தருத்தி, அன்பு ஹரிதிரோ முத்தினத்து மாதர் முயற்கையு தவிர்த்து, முத்தினத்து மனம் குறித்து. இப்படி ருக்மாங்கல மகாராஜாவுடைய ராஜ்யத்திலே எல்லாரும் ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணி பரம பவித்திரமாய் இருக்கிறதை தேவலோகத்திலே பார்த்தார்கள். பூலோகத்திலே எல்லாரும் புண்ணியசாலிகளாய் எல்லாருக்குமே வைகுண்ட பிராப்தியோடு கூட எல்லாருக்கும் தேவர்களுக்கு சமானமாய் போவதை பார்த்து தேவர்களுக்கே ஒரு கலக்கம் உண்டாச்சு. காரணம் ருக்மாங்கதனுடைய தீவிரமான ஏகாதசி விரதம். அதை பார்த்தார் பிரம்மா. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு தூரம் சித்தவருத்தி இருக்குமானால் அதை பரீட்சை பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன், விஸ்வகர்மா மனுஷனுக்கு மாய, காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்தியம் 6 சத்ருக்கள். மனுஷனுக்கு பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 தாண்ட உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் இந்த ருக்மாங்கதன் அதற்கு விதி இலக்கா? அவனுக்கு முடியுமா? அவன் இந்த ஏகாதசி விரதத்தை இப்பேற்பட்ட சத்ருக்களுக்கு தன்னிடத்திலே இருக்கிறதான பகைவர்களுக்கு நடுவே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறான். பார்ப்போம். அப்படி ஜெயித்தார் என்றால் அவருக்கு ஈடு தேவேந்திரா நீயும் ஆக மாட்டேன், நானும் ஆக மாட்டேன், பார்க்கலாம் என்று சொல்லி சிருஷ்டுவா அதிசுந்தரி மோகி, கண்ணை கவர முடியாத ஒரு பெண் மாயினால் பெண்ணை உண்டாக்கினார். மோகினிங்கிற பெயரோட அந்த பெண் உண்டாக்கி, பெண்ணே நீ விதிஷாபட்டணத்தில் இருக்கிற ருக்மாங்கத மகாராஜனை மயக்கணும், அவன் ஏகாதசி விரதம் செய்ய முடியாமல் அவனை உன் பக்கம் இழுக்கணும், போ. அப்படியே இந்த மோகியும் போனாள். தன்னந்தனியான இடத்திலே தான் கானகத்திலே பாடுறாள். ருக்மாங்கதன் வேட்டையாடி கொண்டு வந்தான். அந்த இடத்துல இந்த பெண்ணையும் இவனுடைய கானத்தையும் பார்த்தான். எவ்வளவுதான் பக்தி உள்ளவனாய் இருந்தாலும் கூட எந்த நேர்ச்சினா எந்த சுற்றினா எந்த நேர்ச்சினா எந்த ஊற்றினா எந்த வாரலைன காந்ததாசுலே சந்தத்தம் ஸ்ரீகாந்த ஸ்வாந்த ஸ்ரீகாந்த மீனமாக எந்த ஜூச்சினா எந்த வாரலைன காந்ததாசு எந்த வாரலைன காந்ததாசுலே సంతతంబు ஸ்ரீகாந்த சுவாந்த சித்தாந்தமு. இந்த பதங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, லோகத்துல காமத்துக்கு வசப்படாதவன், ஸ்திரீகளுடைய ஆசைக்கு வசப்படாதவன் யாருமே கிடையாது. இருக்கான் யாரு? ஸ்ரீகாந்தன் பகவானிடத்துல அப்படியே தன்னை அர்ப்பணம் பண்ணினவன் இருக்காங்க. அந்த அழகுல சுற்றி போனவருக்கு மத்த அழகு ஒன்றும் பண்ணாதுங்கிறார். ருக்மாங்கதனுக்கு இன்னும் அந்த தேர்ச்சி ஏற்படலையோ? நீ மோகினிங்கிற மாயிலே வசப்பட்டவனாய் அவளுடைய அழகிலே மயங்கி அவள் சொன்னபடி எல்லாம் கேட்டுக்கிட்டு அவள் சத்தியம் வாங்கிவிட்டாள். நீ யார் வேணா இரு, மகாராஜாவானா இரு, எப்போ என்னிடத்துல மயங்கிலையோ, என்ன கந்தர்வ விவாகம் செய்து கொண்டையோ சத்தியம் பண்ணி கொடுவதற்கு என்னை விட்டு பிரியறதில்லை, என்னை விட்டு பிரிகிறது இல்லைங்கிறதால சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ராஜா அவளுடைய அழகிலேயே மயங்கி அவளோடு கூடவே அந்த புறத்திலேயே காலம் கழிக்கிற பொழுது தசமி வந்தது. தசமி வந்த உடனே அரசாங்கத்தினுடைய உத்தரவு பிரகாரம் எல்லாருக்கும் தெரியும்படியாய் பட்டக சப்தம் தண்டோரா போட்டான். வீதியிலே நாளை தினம் தசமி, நாளை தினம் தசமி, எல்லாரும் பகவத் தியானம் பண்ணிக்கொண்டு ஒரு பொழுது அருகி ஏகாதசி விரத அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது ராஜா முடிச்சுக்கிட்டான். என்ன பண்ணுவான்? நித்தியம் பூஜை செய்ய வேண்டிய காரியத்தை மறந்து
இந்த மோகினியினுடைய அந்தப்புறத்திலேயே தான் கடந்து இப்போது ஏகாதசி விரதம்ங்கிறதான மேன்மை வரபோது அதையும் விடவா? சந்தியாவளி ஓடுவரா, புள்ள ஓடுவரா? மோகினிக்கு தெரியும் ஏகாதசி விரதத்தை தான் பரீட்சை பண்ணத்தான் தன்னை பிரம்மா சிருஷ்டிச்சிருக்காரு தெரியும். கடுமையா இருக்காள். அரசே, நீர் ஒரு அடி எடுத்து வைக்கப்படாது, என்னை விட்டு பிரிகிறது இல்லைங்கிற சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீவே அம்மா. பெண்ணே, விளையாடாது அம்மா, இது தெய்வ விரதம் அம்மா. தெய்வத்துக்கு பதில் சொல்லணும் அம்மா. தெய்வமா? என்னிடத்தில் வைத்திருக்கிற ஆசை உமக்கு உண்மையானால் இந்த 3 நாளும் இங்கிருந்துதான் இருக்க வேண்டும் என்று அவள் கேட்கிற பொழுது சந்தியாவளி கெஞ்சுகிறாள். பெண்ணே, நீயும் நானும் சேர்ந்து நம் புருஷனோடு செய்ய வேண்டிய தர்மம் அம்மா இது. இந்த தர்மத்தை நீ கெடுக்காதே. உனக்கும் எனக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்குமே நல்லதம்மா. ஒருவன் ஏகாதசி விரத அனுஷ்டானம் பண்ணினால் இந்த தேசம் எல்லாமே க்ஷேமமடையும். கேட்பாளா? அப்படியானால் நான் கேட்க முடியாத வரத்தை எனக்கு கொடு. ஒரு வரம் எனக்கு கொடு. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்கள். என்ன வரம் வேண்டுமானாலும் தரும். என்ன வேணும் சொல்றேன் கேளு. கந்தரம், உன் பிள்ளை தர்மாங்கனுடைய தலையை வெட்டி கொடு. வெட்டி கொடுக்கிற பொழுது நீங்கள் இருவரும் கண்ணீர் விட்டு அழப்படாது. நயனே, கண்ணிலே ஒரு துணி கண்ணீர் விடக்கூடாது. சந்தோஷமாய் உன்னுடைய பிள்ளையினுடைய தலையை வெட்டி கொடுப்பீர்களா? கொடுத்தால் நீங்கள் போங்கள். ஏகாதசி விரதமோ துவாதசி விரதமோ எது வேண்டுமானால் செய்யுங்கள். துண்டான் பிள்ளையை ஓடுவதானப்பா, என் தலைதானே. ஏகாதசி விரதம் வேணுமா? என் தலை வேணுமா? ஒரு பிள்ளை போனால் 1000 பிள்ளைகள் கிடைப்பானப்பா. உங்களுக்கு இன்னும் எத்தனை பிள்ளைகள் வேண்டுமானாலும் பிறக்கலாமப்பா. ஆனால் இந்த ஏகாதசி விரதத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் உலகமே அழிஞ்சு போகும். நீங்கள் செய்ய முடியாத விரதத்தினாலே பசு பட்சிய மிருகங்கள் செடி கொடிகள் எல்லாமே வாழ்கின்றன. குழந்தா, என்ன செய்ய வேண்டா? என் தவறுடா. என்னுடைய சித்தவருக்கு உத்தமமான விரத அனுஷ்டானம் பண்ணல. பேருக்கு பண்ணினேன், ஊருக்கு பண்ணினேன். எல்லாரும் மெச்ச வேணுங்கிற எண்ணத்தோட பண்றது ஒரு பக்தியா? எனக்கு சர்வேஸ்வரா சிவன் நாராயணா, இவ்வளவு காலம் நான் பண்ணி இருக்கிற பக்தியினுடைய நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்களே, அறிந்திருப்பீர்களே. எனக்கு பாதமே சரணாக உலகோர்க்கை மாறி நான் ஒன்றிலேன் என் ஆவியும். என் பிள்ளையினுடைய கழுத்தா நானே என்னையே மாய்த்துக் கொள்றேன். இவ்வளவு காலம் நல்ல புத்தியில இருக்கும்படியாய் பண்ணினீர்களே, இவ்வளவு காலம் நான் அனுஷ்டானம் பண்ணினேனே, அதற்கு உமக்கு கைமாறு ஒன்றிலேன். ஆறாவமுதே அடியேன் உடலம் வாயே நீராயலைந்து கரைய மாலே சத்தியத்துக்கு வசப்படுறேன். கையில கத்திய உருவினான். பிள்ளையோ தயாரா இருக்கா. சந்தியாவளி கண்ணீர் விடப்படாது. துக்கத்தை அடக்கிக் கொண்டிருக்கிற சமயத்திலே எல்லாரும் பார்த்திருக்கிற பொழுது தர்மாங்கதனுடைய தலையை வெட்டுவதற்கு ராஜா துணிந்தானா? எது முக்கியம்? பிள்ளையா?
பிள்ளை அவசியம்தான், மனைவி அவசியம்தான். ஆனால் இப்படி மோக மாயையில உட்பட்டவனாய் இருக்கிற நான் படுமுடி விழுந்தேனே, என்னையே நான் திருத்திக் கொள்றேன். இதற்கு ஒரு தியாகம் பண்ணத்தான் வேணும். நகர்மனா ந பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சூ. இந்த தியாகம் பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தோடுதான் என் அப்பன், என் பிரபு, என் ஈஸ்வரன், என் ஆண்டவன், என் சர்வேஸ்வரன் நாராயணன் எனக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறானா? இதோ வெட்டினேன், ஏ நாராயணா உன்னையே சரணமடைந்தேன் என்று கத்தி தூக்கிறான். ஆவிர் பிரபூவ தேவதேவா கருடாரூடா ஸ்ரீஹரி. பகவான் கருட வாகனத்திலே காட்சி கொடுக்கிறான். அவனீச புரத்தோவனமாலி சங்க சக்கர கதா சார்க கீதாம்பரதாரி ஆதி பிரபூவதே கொண்டாடினார். அந்த கட்டி விழற போது மாலையா விழுந்து நிர்மாங்களுடைய தலையில. மோகினி மறைஞ்சு போனாள், பிரம்மாவரிடத்துல போனாள், பலிக்கலே. இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு என்ன வேலை? கவலைப்படாது, உனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த ஏகாதசி விரதம் பண்றவனுக்கெல்லாம் பட்டினி நடந்து துவாதசி அன்னைக்கு காலையில நன்றாக சாப்பிட்ட உடனே துவாதசி அன்னைக்கு தூக்கம் வரும். அந்த தூக்கத்தில் உட்கார்ந்து என்று நீ அவனுடைய புண்ணியத்தை எல்லாம் அபகரிச்சுக் கொள் என்று இப்படி மோகினிக்கு ஒரு வேலை கொடுத்து பிரம்மா மோகினியை அனுப்பினார். ருக்மாங்கதன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார். இந்த ஏகாதசி விரதமானது மனுஷனுக்கு ஒரு சீர்திருத்தத்தை கொடுக்கிறது. தன் உடலை சீர்திருத்தம் மாத்திரமில்லை, தன் உள்ளத்தையும் சீர்திருத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது. இந்த ருக்மாங்கனுடைய சரித்திரத்திலிருந்து தன்னுடைய உள்ளத்துக்கு ஒரு சீர்திருத்தம், ஆசி மோகம் வசப்பட்டவனுக்கும் அப்போது எச்சரிக்கை கொடுக்கிறது. எச்சரிக்கை இதோ இருக்கிறது ஏகாதசி விரதம், நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் 3 நாள் சேர்ந்து நடத்தினால்தான், தசமி ஏகாதசி துவாதசி இந்த 3 நாட்களும் சேர்ந்துதான் அந்த புண்ணியத்தினுடைய பலனை கொடுக்கும். முத்தினத்து மாதர் முயற்கையும் தவிர்த்து முத்தினத்து மனம் துதித்து மிக துதித்து ஹரிதினோபவாசமாகினான். ஹரிதினோபவாசமாகினான், ஹரிபக்தர் குறவாகினான். இப்படி ருக்மாங்கதனுடைய புண்ணிய சரித்திரம். ஏகாதசி விரத அனுஷ்டானத்தினாலே தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணினான். ஒரு புண்ணிய விரதத்தினாலே இத்தனை ஜனங்களுக்கு நன்மை பண்ற போது மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமான சௌக்கியங்களை காட்டிலும் பரலோகத்துக்கு வேண்டியதான சௌக்கியத்தை ராஜா தேடி கொடுத்தார். அது உத்தமமான தர்மம். அப்படியே இந்த 24 ஏகாதசிகளும் ஆக ஒரு ஏகாதசி சேர்த்து ஒரு வருஷத்துல 25 ஏகாதசிகள் வருவதாகவே நம்ம பெரியவர் சொல்றார்கள். நம்முடைய மாசங்கள் 12 மாசமும் தேவர்களுக்கு ஒரு நாள். அதுல மார்கழி மாசம் விடியற்காலை, இந்த விடியற்கால வேளையில தான் பகவானை ஆராதனை பண்றது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் தேவலோகத்திலும். அதனால் நாமும் மனுஷலோகத்திலே மார்கழி மாசத்திலே அதிகாலையில் எழுந்திருந்து பகவானை தியானம் பண்ண வேண்டும் என்று நமக்கு நியமனம் செய்திருக்கார்கள். அதே போலவே கார்த்திகை மாசத்திலும் பிரம்ம முகூர்த்தம், அதாவது விடியற்காலை 3 மணியிலிருந்து 4 மணி பர்யந்தம் இந்த கார்த்திகை மாசத்திலே விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்திலே செய்ய வேண்டிய தர்மங்களையும் செய்யணும். அதுலதான் வருகிற ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி என்று பெயர். இந்த ஏகாதசிக்கு ரமா என்ற ஏகாதசி. 24 ஏகாதசிகளுக்கும் தனிப்பெயர் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிகளும் ஒவ்வொரு மகான்கள் அனுஷ்டானம் பண்ணினார்கள். சயனர், பீமசேனன், பீஷ்மர், இன்னும் மகரிஷிகள் தேவலோகத்திலையும் அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார்கள். இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விசேஷம். அதுல சுக்லபட்ச ஏகாதசிகளுக்கு தனிப்பெருமை உண்டு. மார்கழி மாசத்திலே வருகிறதான ஏகாதசி உத்தான ஏகாதசி. இந்த ஏகாதசி ஒன்றுதான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியும். அதனால் இதற்கு வைகுண்ட ஏகாதசி என்று தனிப்பெயர் கொடுத்தார்கள். கைசிக ஏகாதசி என்று கார்த்திகை மாசத்திலே வருகிற சுக்லபக்ஷ ஏகாதசி தான் இந்த ருக்மாங்கதன் அனுஷ்டானம் பண்ணினது. அந்த கைசிக ஏகாதசியிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஏகாதசியும் கிருஷ்ணபட்ச ஏகாதசி, சுக்லபட்ச ஏகாதசி விடாமல் செய்து வந்தார். இதே மாதிரி மார்கழி மாசத்திலே வருகிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசியில் தான் நம்ம தேசத்திலே பெருமாள் வழங்கிவிடும்படியான கஷேத்திரம், பெரும் கோவில் என்று சொல்லப்படும்படியான கஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய கஷேத்திரம். வைஷ்ணவ கஷேத்திரங்களுக்குள்ளே கோவில் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம்.
அதே மாதிரி சிவக்ஷேத்திரங்களுக்குள்ளே கோவில் என்று